பாரியார் சாமி என்ன பண்ண வருதுங்களா? இந்த 11 பாட்டில் வரக்கூடிய பாவத்தை சொல்லிக்கிட்டே வர்றப்ப, ராமன்னா காட்டுக்கு போன செய்தி மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி போவேன் இப்படி போவேன் சொல்லிட்டு ஒரு 10 இது இவர் சேர்த்து சொல்லுவாருங்க. பாலில் தண்ணி ஊற்றி வித்தவன் என்ன இதுக்கு போவேன்னா அந்த இதுக்கு போவேன், கோயிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டு தூள் தர்றவன் என்ன பாவத்துக்கு போனா அந்த பாவத்துக்கு போவேன். இன்னைக்கு என்னென்ன சொல்கிறோமோ இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மிஸ்டு கால் கொடுத்துட்டு வச்சிடறாங்களா, அவங்க என்ன பாவத்துக்கு போகணும் அதுக்கு நான் போவேன், அது எல்லாமே சேர்த்துக்கலாம், காலங்காலத்துக்கு சேர்க்கலாம். இப்ப நான் சொன்ன பாருங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொன்னா பாட்டு மனப்பாடம் இருந்தா தானங்க பேச முடியும். எவ்வளவு முதல் மார்க் வாங்கக்கூடிய சில பேர் பேச தெரியாத காரணத்தினால வேலை இழந்திருக்காங்கல்ல. பேசுவது கலை, பேசும் கலைன்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பேச்சு ஆற்றல் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், என்ன இப்ப என்னங்க பெருசா இப்ப இந்த அரவிந்த் வந்திருக்காரு, பிளாக் ஷிப்ல இருந்து வந்திருக்காங்க, தொகுத்து கொடுக்கறதுல அவங்க பெரிய வல்லவர்கள். நான் பார்த்து வியந்திருக்கேன். என்ன ஒரு இதில் தொகுத்து கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த பாருங்க, அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, அதுக்கு தனியாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஆன் த ஸ்பாட் அடிக்கணும். அது எனக்கு பழக்கம் இல்லை. நான் பேச சொன்னால் பேசிடுவேன். ஆனால் பேச்சு என்பது ஒரு கலை. எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவார். அவர் பாடத்தை, அவருடைய வகுப்பை யாருமே கட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அவ்வளவு அருமையாக நடத்துவார். சிங்கம் வகுப்பறையில். அவர் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இவர் வரல, நீங்க நன்றி உரை சொல்லுங்கன்ட்டாங்க. நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம். பாடம் நடத்துவது வேறு, மேடையில் பேசுவது வேறு என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? மேடைக்கு வர்ற போது அவருக்கு பிபி வந்து விழுந்துருவாரோன்னு நினைச்சேன். நான் வேர்த்து விறுவிறுத்து நான் வந்து உங்களிடத்திலே வந்து ஏன் வந்து எதற்காக வந்து சொல்லி பதறி, அப்புறம் எல்லாரும் கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ இந்த இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நடுக்கம் வெளியே தெரியாமல் இருக்கத்தான். சில பேர் இதை பிடிச்சி ஆடாடுன்னு ஆடிடுவாங்க. ஆமாம், நான் பிடிச்சிக்கிறேன். சரியா? சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், வீட்டில் துணைவியார் வந்திருந்தாங்க. அப்போ என் கூட வந்த ஒருத்தர், அவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, மேடையில் இப்படி படுத்துக்கிட்டு தான் பேசுவார். இந்த மாதிரி 20,000 பேர் கொண்ட அரங்கம். அவரை இப்போ பட்டிமன்றத்தை கூப்பிட்டு போயிருக்கேன் நான். வழக்கப்படி என்ன பண்ணிட்டாரு, அப்படி படுத்துட்டார். அதில் கீழே வீல் வச்சுருந்துருக்காங்க. அது மொசாய்க் தர, அது போயிட்டு போயிட்டு வருது. இவரும் கூட போயிட்டு போயிட்டு வர்றாரு. கீழே கைதட்டு பின்னுறாங்க, மொபைல் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் உட்காந்து வாசிப்பாங்க, அப்புறம் நின்று வாசிச்சாங்க, இப்போ நடந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அனைவருமே வீட்டுக்கு வந்து வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு அனுபவம். முந்தி நான் ஜெயா டிவியில் காலையில் 8:20 டெய்லி பேசுவேன், இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன். அதை கூட ஒருத்தர் பார்த்து என்னை கை கொடுத்தாரு. நீங்கள் தானே ஜெயா டிவியில் ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:15 வருவார், நான் 8:30 சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன், 2 ஒன்று தானே அப்படின்னாரு. சரி சரி, அது கூட பரவாயில்லைங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து முடிவே கட்டிட்டாரு. என்னை பார்த்தோன்னே கையை நீட்டாரு. எப்படி இருக்கு? சிம்பிளாக சொன்னேன், அப்படியே தான் இருக்குது. எப்படி ஆகும்? அவ்வளோதான் செஞ்சேன். கண் கலங்கிட்டார். பார்த்தீங்களா? அதை வர பாருங்க. சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தா வாங்கியிருக்கலாம், வாங்கி இன்னொரு 5-6 மோதிரத்தை போட்டுலாம் நான் பாட்டுக்க. அப்போ அந்த 8:20 டெய்லி பேச சொன்னா இல்லையா, ஒரு நாள் சென்னைக்கு வந்துருந்து ஒரு நண்பரை பார்க்க போனேன் பிரசவகத்தில். அந்த தெருக்குள்ளே போயிட்டு வீடு தெரியல. சரி, யார் வீட்டில் இப்போ பெல் அடிச்சு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனேன். பெரிய கண்ணாடி டோர், வாசலில் காலிங் பெல்லு. உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் செல்லு வரல. வந்துச்சா அவங்க ஆங்கில இடம் தெரியல. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல. நான் போய் பெல் அடித்த உடனே அந்த அம்மா என்னை நிமிர்ந்து பார்த்துருச்சு. ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்ச்சு, வர்றேன்னு அர்த்தம். அப்போ மணி காலையில் 8:30. கதவை திறந்தோடனே அந்த அம்மா கேட்ட முத கேள்வி, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்ச்சு.
எது இந்த இன்றைய சிந்தனை இருக்குல்ல, அதை வீடு வீடாக வந்து சொல்கிறேன் நான். 8:30 மணிக்கு இந்த அம்மா வீட்டுக்கு இந்த இப்போ ஒரு படத்தில் வரும்ல, 4:30 மணிக்கு எழுந்துச்சு வீடு வீடாக பால் போடுவீங்களா அப்படின்னு இந்த அம்மா கேட்கும்ல. என்ன படம்? டாக்டரா? சரியா சொல்கிறேன்னா? ஆமாம். ஏன்னா திருவாசகம் மாத்திரம் சரியா சொன்னால் பத்தாது, இதையும் சொல்லணும். இப்போ நான் அந்த பாட்டை பிடிச்சிடுறேன், நம்ம நேரம் அதே பாட்டில் நிற்கக்கூடாது. அப்போ வைத்ததோர் கேள்வி மனப்பழக்கம்னா பேச்சாளர்களுக்கு முதல் இது என்னன்னு கேட்டால், நான் நூல் பல கல்னு கொடுத்துருனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய படிக்கணுங்க. கண்டது கற்க பண்டிதன் ஆவான். என்ன கிடைக்குதோ அவ்வளோ படிக்கணும். இப்போ நமக்கு சில நேரங்களில் தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. காட்சி ஊடகத்தில் நானே கூட சில நேரங்களில் புத்தகம் படிக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஆனால் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா திருப்பி அதே தான் வரும். அதனால் புத்தகம் படிக்கிற போது அதனுடைய மாற்றம் தெரியும். அப்போ 4 விஷயத்தை பழகுனா வந்துடும். 1 சித்திரம், 2 செந்தமிழ், 3வது மனப்பாடம், 4வது என்னன்னு கேட்டால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம்ங்கிறாங்க. நடைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். நடைனா நீங்கள் பாட்டு காலைல வாக்கிங் போகிறதுன்னு நினச்சிடாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும். எங்கே இருந்தாவது எப்படி மேற்கோள் காட்டணும் அப்படின்னா, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே. இந்த இடத்துல கடன்னா கடமைன்னு அர்த்தம். ஏன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு. அந்த பையன் எந்திரிச்சு ஊரை சுற்றி எங்கள் அப்பனும் கடனே அப்படின்னு இருக்கான். கடன்னா அது அர்த்தம் இல்லை, கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே அந்த இதில் வருது. அந்த நடைங்கிறது ஒழுக்கம்னு அர்த்தம். இந்த 4ம் பழகுனா வந்துருமா. 3 பாரம்பரியமாக வரணுமா. ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய உடம்புல ஜீன்ஸில் வரணுமா. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் இருந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரணுமா. நோய் தான் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, சொத்து வரலைன்னாலும் சுகர் வந்துருங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அது மாதிரி நல்ல விஷயமும் நமக்கு வந்து சேரும். தந்தையார் இடத்துல முன்னோர்கள் இருந்தோம் நமக்கு வரும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா நட்பு, தயை, கொடை. இது 3ம் வரணுமா. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கர்ணனை ஏன் சொல்கிறோம், கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவன் எப்படி கொடுப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். தன்னை கொடுப்பான், தன் உயிரை தான் கொடுப்பான், தயாநிதி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கணுமே. நினைச்சு பாருங்க, அந்த கடைசி கட்டத்தில் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பாடிட்டு என்ன வேணும்னு கேட்பான் கர்ணன். ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தானம் பெறலாம்னு வந்தேன். இதுவே கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இப்போ அடிபட்டு உடம்புல உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாத நேரத்தில் போய் தானம் கேட்குறோம். இப்போ நம்ம லேசாக தலைவலி இருந்தால் யாராவது பிச்சைக்காரன் இருந்தால் அப்படியே போயிரு, குலவெறி தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு, உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் போயிரு சொல்லுவோம்ல. அவன் சொன்னா, ஆவியோ நிலையில் கலங்கி அகத்ததோ புறத்ததோ அறியேன். உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியல. இப்போ நீ கேட்குற என்ன வேணும். அப்போ அந்தனாக அந்த கர்ணபெருமான் சொன்னாரா, உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தரணும். அப்போ கர்ணம் பட்ட சந்தோஷம் யாருமே படலையாங்க. ஏன் தெரியுமா, தரத்தக்கதை கேட்ட நீ இப்போ எனக்கு புளியோதரை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா என்னால் என்ன தர முடியுமோ அதை நீ ஏன்னா தரத்தக்க விஷயம் இருந்துட்டா பொருள் இருந்து கொடுக்குற மாதிரி சந்தோஷம் எதுங்க இருக்கு. ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் மானிடரை வைத்திலக்கும் மண்கணவர். யார்? திருவள்ளுவர். நடுவில் யாருன்னு சொல்லியிருப்பேன் நான். ஏன்னா அது அவர் எழுதுனா இருக்கும் போல் இருக்கு. நடுவில் பாடணும். ஈத்துவக்கும் இன்பம்னா என்ன தெரியுங்களா, கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி, அதை வாங்குறாங்கல்ல அவங்க வாங்குறவங்க முகத்தை பார்க்குறப்போ ஒரு மகிழ்ச்சியா.
சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்கல்ல, அந்த சந்தோஷம் வேணுங்க, அது பார்க்கணும். இது திருவள்ளுவர் கேட்கிறாரு, இந்த இன்பத்தை சில பேர் இழந்துட்டு வாழ்றானே, அவனை மாதிரி குடும்பக்காரன் உலகத்துல உண்டா? ஏய் இல்லைன்னு சொல்லாதா, அப்புறம் வாங்குற ஆள்லாம் போயிடுவாயிடா. வாங்க ஆள் இல்லைன்னா நீ கொடுக்க முடியாதா? நீ தரத்தக்கதை கேட்டோன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாஞ்சிருந்த அம்பெடுத்து உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து அப்படி அள்ளி அப்படி ஊத்துற உடனே புண்ணியம் பூரா வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் எதுவும் பண்ணுவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அதில் தான் கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு வளர்க்குறது, இந்த பானிக்கிரணம் தண்ணிங்க இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுலாம் வைப்போம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ரத்தத்தை அப்படி கையில் எடுத்து ஊற்றுனான். அவ்வளவும் கொடுத்தேன். உடனே கண்ண பரமாத்மா அப்படி ஆடி போனார். அவர் கடவுள் தான். ஆடி போயிட்டு என்ன பண்ணார், சடார்னு தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு யாருக்குமே காண கிடைக்காத மகாவிஷ்ணு உருவமாக மாறி உனக்கு என்ன வேணும்னார். திரைக்கதைப்படி அவன்கிட்ட வாங்கத்தான் வந்தார், கொடுக்கணும்னு வரல. ஏன் கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்கணும்னு வந்துச்சு? அவன் கொடுத்துட்டான், உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டு ஏன் கொடுக்கணும்னு யோசனை வந்துச்சு தெரியுங்களா? வாழ்நாளெல்லாம் அள்ளி கொடுத்தான் இல்லையா, அவன் ரத்தம் கையில் பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றேன்னு என்ன அர்த்தம்? நல்லவனோட சேர்ப்பா, நல்ல புத்தி வரும். கண்ணபெருமானுக்கே அந்த கர்ணனுடைய ரத்தம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும், உன்னைய பார்க்கணும்னா, அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, உன்னைய பார்க்கணும்னா தவம் இருந்து பார்க்கணும். முள்ளு மேலே நின்று பார்க்கணும், கல் மேலே நின்று பார்க்கணும், பட்னியாக கடந்து பார்க்கணும். அப்படி கூட பார்க்க முடியாது இல்லையா? செத்து அங்கே வந்து பார்க்கணும். ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் உன்னை நான் பார்க்குறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு எனக்கு என்ன வர வேணும் தானே கேட்குறேன். இன்னைக்கு இல்லை, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க, இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதை நீ எனக்கு பொருள் கொடு, அக்கௌண்ட்ல இது கொடு, படம் கொடு, சுவிஸ் வங்கியில் படம் போடு சொல்லலை. நானும் எங்கள் துணைவியாரும் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்ப அங்கே போய் நின்று அந்த சுவிஸ் வங்கி வாசலில் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன் தெரியுமா? அதில் படம் போட்டாதான் எடுக்க முடியும், நாங்கள் போடல, அதனால போட்டா மாத்திரம் எடுத்தோம். எங்களால் முடிஞ்சதை செய்யணும்ல, நம்மளே தான் சொல்லுங்க, நான் போட்டா காட்டுறேன், எப்போ தயாரத்தான் வச்சிருக்கேன். அவன் சொன்னா அப்படி ஒரு வார்த்தை, இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும். யாராச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கு இல்லை இல்லை, நம்ம இப்போ இந்த ஃபோனில் யாரோ கூப்பிட்டு போதுன்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். இல்லை இது இல்லை, வேறு யாரோ நம்பர் தெரியல, பரவாயில்ல. ஏன்னா சில பேர் மெசேஜ் கூட முடித்து கொள்ளவும் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா இனி வருங்காலத்தில் புதுசு புதுசாக இப்போ இது பண்ணலாம்ல, எழுத்து போட்டாலும் போடுவோம் பின்னாடி, திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி அது கூட உண்டு. ஏன்னா நான் ஒரு பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருந்தேன், கீழே இருந்து ஒருத்தர் இருந்து சில பேர் ஃபோனில் பேசுகிற பட்ச கத்து நமக்கு காது போயிடும் பார்த்துருக்கீங்களா? அவர் ஃபோனில் முடியலை அப்படின்னாரு, எனக்கு காதில் கேட்குது. எனக்கு என்னன்னா என்னையா முடியல அப்படின்னேன், பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்ட்டாரு. அவர் நல்ல மனுஷன். சரின்னு ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், 8 முடிச்சுடுவோமா? முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் பூட்டிகிட்டு போய் நம்ம மாத்திரம் உட்காந்துருக்கு போகிறோம், இங்கிட்டு வழியெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா சில படங்கள்லாம் போட்டோடனே கதவை போட்டு வாங்கிக்கிறீங்களா, எவனும் வெளியே போகக்கூடாது, பாரு டிக்கெட் வாங்கினீல்ல அப்படின்னு இருந்து கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான். நம்ம நூல் பலகல்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் படிக்கணும், எல்லா மொழியிலையும் படிக்கணும். எனக்கு அதுதான் விருப்பம். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க, படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்திருந்தால் கிராமத்திலேருந்து வர்ற போது எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான் இருந்தது, ஆங்கிலம் ஒரு பேப்பர் தான் இருந்தது. ஆங்கிலம் படிக்கக்கூடிய, ஹிந்தி படிக்கக்கூடிய, தெலுங்கு படிக்கக்கூடிய, பாரதிக்கு 11 மொழி தெரியுங்கிறாங்க.
எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டுகள் இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் 10 வருஷம் இருந்ததால் பிரெஞ்சு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாம் அறிந்த மொழிகள், நல்லா கேவங்க, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்ப நான் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்க பார்த்த ஊர்களிலே சிறந்த ஊர் எந்த ஊர்? மதுரை. நீங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எங்கேயும் போனதில்லை. அது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா ஊருக்கும் போயிருந்த பிறகு எங்க ஊரை நான் சொல்லணும். மதுரை மாதிரி வருமா? அப்படி சொல்லணும்னு சொன்னால் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கணும். நியூசிலாந்து தொடங்கி சூரியன் முதல்ல உதிக்க தொடங்குறதா அதுதான். அங்கே தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் பயணப்பட்டிருக்கோம்னு சொன்னால் எனக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மதுரை பெருசாக தெரியுது. ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் போயிட்டு இருக்க கூட எப்படா ஊர் அப்படின்னு ஒரு ஏக்கம் வருங்க. ஒரு புலவனே பாடுறாங்க, என்று காண்போம் நீ மதுரையை அப்படிங்கிறான். அவன் அந்த ஊரை விட்டு போகிறான். என்ன சொல்கிறது? பல விஷயங்களை பார்க்கணும், படிக்கணும். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்படி என்னென்ன தான் படிக்க சொல்கிறீங்க? நான் இந்த மாதத்தில் என்ன படித்தேன், இந்த வாரத்தில் என்ன படித்தேன்னு கேட்டால் சொல்லிவிடுவேன். இப்போ என்னுடைய இனிய நண்பர் வைணவ பேரறிஞர் மாப்பேசி அவர்கள், மாப்பே சீனிவாசன் அவர்கள் எழுதின பேச்சில்லா கிராமம்னு ஒரு புத்தகங்க. இங்கே இருக்க சந்தியா பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. ஐயா தோப்பா அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், தோ பரமசிவன். அதுபோல் அவருடைய பேச்சில்லா கிராமத்தை படித்து நான் அப்படி மறந்து போனேன். என்னுடைய யூடியூப்பில் 2 முறை பேசியிருக்கேன் அதில் வந்த செய்திகளை. அது என்ன பேச்சில்லா கிராமங்கிற தலைப்பே ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க இருக்கு. அப்படி இல்லைங்க. அதாவது ஊர் இருக்குமா, ஆள் இருக்க மாட்டாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, படையெடுப்புகளால் அந்த ஊரில் எல்லாரும் மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்களாம், அல்லது நோயினால போயிருப்பாங்களாம், அல்லது தண்ணீர் மற்றவை இல்லாதனால போயிருப்பாங்களாம். போனாலும் ஊர் இருக்குமா. இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸில் 400க்கு மேற்பட்ட பேச்சில்லா கிராமங்கள் இருக்கான். அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம், ஆனால் அந்த ஊர் அந்த கிராமம் இருக்குமா. இது இலக்கிய வழக்கில் இருக்கா, இன்னைக்கு இருக்கா. அவர் எடுத்து சொல்றார். நல்ல நல்ல கதைகள் கி ராஜநாராயணன் மாதிரி எடுத்து இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்றார். இப்போ நான் படிச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு நான் படிக்கிற புத்தகங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, என் சரித்திரம் படிப்பேன். ஊவேசாவுடைய என் சரித்திரம். இப்போ முந்தா நாள் தான் பிப்ரவரி 19 தான் ஊவேசா அவருடைய பிறந்தநாள் வந்தது. ஊவேசாயன்னா யாருன்னு கேட்டுக்குங்க, உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன், தமிழ் தாத்தா ஊவேசா. அவர் இல்லைன்னா தைரியமாக சொல்லலாம், புத்தக கண்காட்சியெல்லாம் இருக்க முடியாது. 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கும் 50 காப்பியங்களும் அத்தனையும் தேடி 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 சொந்த செலவுலங்க. அரசாங்கம் ஒன்றும் ஃபண்டு கொடுக்கல, ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கல. மாட்டு வண்டியில் அதில் இதில் எல்லாம் ஓடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அடேயப்பா. அதில் குறிஞ்சி பாட்டுன்னு ஒன்று இருக்குது. 10 பாட்டில் 99 மலர்கள்ங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு. 99 மலர்கள். இந்த 99 மலர்களை அவர் ஒரு வரியில் படிச்சுட்டார். 99 மலர் இருக்குன்னு ஏடு கிடைக்க மாட்டேங்குது. தேடுன்னு தேடுறாருங்க. அவருக்கு தூங்க முடியல, படுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தேடிக்கிட்டே இருக்காரு. அரசாங்கம் ஒன்றும் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கல, 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும்லாம் சொல்லலை. கடைசியில் திருநெல்வேலிக்கு போயிருந்த போது அவருடைய நண்பர் என்ன பண்ணாரா, எங்கள் மாமனார் வீட்டில் சில ஏடுகள் இருக்குது, நான் அங்கே போக மாட்டேன், ஆனாலும் கூட என்ன உங்களுக்காக நான் போய் எடுத்து வர்றேன். எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. அவர் அதை நிலாவேளை வச்சத்தில் பக்கத்தில் பெருமாள் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காராம். அப்போ தீவெட்டியை பிடிச்சிருக்காங்களாம். தீவெட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பார்க்குறாரு. அதில் அத்தனை செய்திகள், அந்த பூக்கள் பேர் பூரா வரிசையாக பார்த்த உடனே அப்படி கண்ணு கலங்கி போச்சாங்க. நிலவில் மலர்ந்தவை, நிலவில் மலர்ந்த முல்லை, அவர் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காருங்க. எப்படி எனக்கு அந்த இது கிடைச்சது, குறிஞ்சி பாட்டில் அத்தனையும் எப்படி கிடைச்சது? படித்து பார்த்தா தான், கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி படித்து பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோ சுலபமாக நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட முடியாது. இங்கே திருமயம் பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும்,
மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, நகரத்தாறு ஊர். 46 ஊர்களாக என்னமோ நகர 96 ஊர்கள், 96 ஊர்களில் ஒன்று மிதலைப்பட்டி. அங்கே அதை பற்றி ஒரு இது எழுதுறாருங்க உவேசா அவர்கள். அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த கவிராயர் ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டு வந்தாராம். வந்தவர் திருமயத்தில் இறங்கிட்டாருன்னு என்ன அர்த்தம்? எங்கிட்ட வந்த வண்டியில் ஏறி இறங்கிட்டாரு. இந்த 150 வருஷத்துக்கு முதல்ல எழுதுறது. அப்போ ரயிலெலாம் வரல. அங்கே ஒரு வண்டிக்காரன் இருந்திருக்கான். அந்த வண்டிக்காரன்ட்ட, எப்பா என்னை கொண்டு மிதலைப்பட்டி விட்டுறியா, 3 பணம் தரணும், தர்றேன், காலை சாப்பாடு போடணும், ஏன்னா வண்டி போய் சேர நேரம் ஆயிரும், மாட்டுக்கு புல் போடணும். போடலாம்ப்பா. சரி. நிலா வெளிச்சத்தில் வண்டி, மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி போகுது. அவன் கேட்டான் இவரை பார்த்து, ஐயா உங்களை பார்த்தா புலவர் மாதிரி இருக்கு, எங்கே போயிட்டு வரீங்கன்னு. என்னப்பா சொல்கிறது, இந்த பகுதியை ஆண்ட வெங்கலப்ப நாயக்கர்னு ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவருடைய காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் நல்லா இருந்தாங்க. நான் இருக்க வீடு அவர் வீடு தான். அவங்களுடைய சமஸ்தானம் இப்போ இல்லை. அவங்க சந்ததியினர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நாங்கள்லாம் ஊராக போய் அலையிறோம்ப்பா. நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் மன்னர்கள் புலவர்களை காப்பாற்றினார்கள், தமிழை காப்பாற்றினார்கள். திருமடங்கள் தமிழை காப்பாற்றியது, புலவர்களை காப்பாற்றியது. திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம். பிறகு ஜமீன்தார்கள் காப்பாற்றினார்கள். அதுதான் இந்த ஜமீன்தாரை சொன்னார். அதெல்லாம் ஒரு காலம் சொல்லிட்டு அப்படியே அசது தூங்கிட்டாருங்க. யார்? புலவர். வண்டி போகுது, போய் வீட்டில் நின்றுச்சு. எழுப்பினார் வண்டிக்காரர், எந்திரிங்க எந்திரிங்க. இவர், அப்பா வந்துருச்சா ஊர், கொஞ்சம் இருப்பா, நான் உள்ளே போய் பணம் எடுத்து வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த வண்டிக்காரருக்கு ஒரு 3 ரூபா கொடுத்துரு, காலை சாப்பாடு போட்டு அனுப்புங்க. இவர் பணத்தை கொண்டு போனால் திரும்பி வந்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. வாங்க மாட்டேனா, பணம் கூட கேட்குறானோ, மீட்டருக்கு மேலே 2 ரூபா கொடுங்க இப்போம்ல, அது மாதிரி எதுவும் கேட்குறாப்புலையோ அப்படின்னு நினச்சி, எப்பா பேசின பணத்தை கொடுத்தாச்சு, வாங்கிக்கோ. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னார், ஐயா நீங்கள் ராத்திரி சொல்லிட்டு வந்தீங்கல்ல, உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிய வெங்கலப்ப நாயக்கருடைய கடைசி வாரிசு நான் தான் ஐயா. கொடுத்த இடத்துல நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம் ஐயா. எனக்கு பசிக்குது, உண்மைதான். என் மாட்டுக்கு புல் வேணும், உண்மைதான். ஆனால் கொடுத்ததை திரும்பி வாங்கும் வழக்கம் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக அவர் மாட்டை ஓட்டிக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றார். பரம்பரை குணம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுக்குறாருங்க. சொல்லுங்க பார்ப்போம். குறும்படமாக எடுத்தால் எப்படி ஓடுங்கிறீங்க? எங்கே எடுக்கிறோம்? பெரும்பாலும் பிள்ளை காணா போகிறோம் தான் எடுக்கிறோம். 96 படம் பார்த்துருக்கேன் நான். என்ன ஆக போகிறோமோ தெரில. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நல்ல பயிற்சி பட்டறைகள் வச்சு பாடமாக எடுத்தால் எடுக்கலாங்க. நான் ஒரு முறை இங்கே ஃபிலிம் சிட்டியில் சென்னையில் 10 பாட்டில் மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது. மாங்குடி மருதனார் எழுதுனது. அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எந்த நாள்னு கேட்டால் திருவோணம் அன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஓண நன்னாள் கேரளாவில் திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது தமிழ்நாட்டு பண்டிகைங்க. ஏன்னா கேரளாவும் நம்மளோட தான் இருந்தது, தமிழ்நாட்டு பண்டிகை. அதுக்கு என்ன ஆதாரம்னா மதுரை காஞ்சி அரங்கேற்றம் பண்ணப்பட்ட நாள் அந்த நாள். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குது பாருங்க. மதுரை காஞ்சி சொல்லப்படுற செய்திகள் அத்தனை அருமையாக இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய அருமை தெரியும். மதுரை காஞ்சியை உவேசா தொகுத்து வச்சார். அதே போல் 10 பாட்டை தொகுத்தார், 8 தொகையை தொகுத்தார். பரம்பரை குடம்னு அவர் சொல்கிறப்ப அந்த செய்தி நமக்கு அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுத்தது. நூல் பல கல்னு நான் சொல்கிற போது எதுக்காக படிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், படிக்க படிக்க ஆனந்தம் ஏற்படுங்க. இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் வந்து எலும்பை பெண்ணாக மாற்றினார்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். சாம்பல்லேருந்து பெண் எழுந்து வந்தான்னு படிக்கிறோம். இதை நான் ஒரு இடத்துல பேசுகிறப்ப கீழே இருந்த ஒருத்தர் கேட்டார், என்ன ஒரு அளவு இல்லையா?
செத்தவரை எழுப்பினார்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சாம்பல்ல இருந்து வர்றாருன்னு சொல்கிறீங்களே, புராணத்தில் இருக்குது. ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை சாம்பல்ல இருந்து வருதுன்னா அதை மாத்திரம் கைதட்டி வரவேற்கிறீங்கல்ல, அது ஒத்துக்கிறீங்க, இதை ஒத்துக்கிற மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? புராணங்களில் இருக்குது. அவர் ஒவ்வொரு பாட்டாக பாடுறப்ப அந்த உருவம் பெற்று வந்தது அப்படிங்கிறத சொல்கிறப்ப திருவோணம் காணாமல் போனையை பூம்பாவாயின்னு அவர் சொல்கிறாரு. திருவோணம் நம்முடைய பண்டிகையாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபிலிம் சிட்டியில் மதுரை காஞ்சியை நான் பாடமாக நடத்தினேன். அதை நான் நடத்தி முடித்த உடனே அவங்க குறும்படம் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ண தெரியுங்களா, நான் சினிமாவில் இருக்கிறதுனால, ஓரளவுக்கு சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு 30-35 படம் நடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 2 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட விருமன் படத்துக்கு டப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். மே மாதம் வருது, பார்த்துருங்க. அப்புறம் விஜய் சேதுபதி படம் ஒன்றில் அந்த ஹீரோயினுக்கு எப்பவும் போல் அப்பாவை வர்றேன். ஆமாம், வேறு வழி என்ன செய்யறது? ஆமாம், அது அந்த பொண்ணு மிஸ் இந்தியா இப்போ 2018 மிஸ் இந்தியாவை நடித்த பொண்ணுன்றேன். மிஸ் இந்தியாவை வந்த பொண்ணு, அதுக்கு அப்பாவை நடிச்சிட்ருக்கேன். இல்லாட்டி நடிக்க மாட்டேன், அதை பார்த்துக்குங்க. இல்லை, அங்கே நான் எப்படி பாடம் நடத்துகிறேன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா, மதுரை காஞ்சியில் எதெல்லாம் லாங் ஷாட்டு, இன்றைக்கி போடுறோம்ல ட்ரோன் ஷாட்டுன்னு சொல்கிறோம்ல, எதெல்லாம் மேலேருந்து காட்டக்கூடிய ஷாட்டு, எது க்ளோஸ்அப்பு, எது டைட் க்ளோஸ்அப்பு, இதெல்லாம் நான் வரிசையாக சொன்னேங்க. உதாரணமாக அந்த அதிகமான வரிகள் கொண்டது மதுரை காஞ்சி தான். அதில் முழு மதுரையை நேர்முக வர்ணனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் நேர்முக வர்ணனை பார்க்குறீங்கல்ல, முழு வர்ணையை நேர்முகம் பண்ணுவாங்க. அதில் இரவு நேரத்து காவலர்கள் போகிறதும் இவங்க போகிற நேரத்தில் திருடர்கள் தயாராகிறதையும் சேர்த்தே சொல்கிறாரு. திருடர்கள் எப்படி இருப்பானா, இதோட கருப்பு உடை அணிஞ்சு எண்ணெய் தேய்ச்சிருப்பானா மேலெல்லாம். ஏன்னா பிடிச்சா வலிக்கிட்டு போயிடுறதுக்காக. அவன் குறுவாள் வச்சுருக்கானான். அதே போல் அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க கையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இவங்க கையில் ஆயுதம் வச்சுருக்காங்களாம். அதில் மீன் சின்னம் பொறிச்சிருக்கான். இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டிடலாம் இல்லையா, அவன் கையில் கயிறு வச்சுருக்கானான். அந்த கயிறு முன்னாடி உடும்பு தொங்குதான். உடும்புங்கிறது ஒரு நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த உடும்பை அப்படி சுற்றி மேலே போட்டோம்னா அது பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஏறி போயிடலாம். இந்த உடும்பு பிடியாக பிடிச்சாண்டா அப்படின்னாலே, உடும்புங்கிறது ஒரு ஓனான் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடும்பு முட்டையை பற்றி இப்போ புராண இதில் இருக்குது, இலக்கியத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடும்பு கறியும் மூங்கில் அரிசியும் சேர்த்து புலவு சமையல் சமைச்சு புலவர்களுக்கு கொடுத்ததாக மலைபடுகடாம் என்ற ஒரு நூலில் இருக்குது. பிரியாணி நம்ம ஆளுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி உட்காந்து படிக்கிறீங்க வேலையெடுத்து போய்? உன்னை படிக்கிறப்ப பசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப ருசிக்கணும் நமக்கு, உன்னை படிக்கிறப்ப பார்த்த மாதிரி இருக்கணும். ரஷ்யா போயிருந்தேன். அந்த தெருக்கள் வீதிகள் வழியாக போகிறப்ப எனக்கு புதுசு மாதிரி தெரியல. உடனே நீங்கள் பூர்வ ஜென்ம நினைவு வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. நெஞ்ச பரப்பதில்லை படத்தில் மாதிரி. ரஷ்ய நாவல்கள் மொழிபெயர்ப்பு அந்த காலத்தில் NCBH போடுவாங்க மொழிபெயர்ப்பு. இப்போ என்னுடைய பப்பாசினுடைய முன்னாள் தலைவர் சண்முகம் அவர்கள் அவங்க நிறைய புத்தகங்கள் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ கூட லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகளை போட்டிருக்காங்க. அந்த கதைகளை படித்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தெரு வழியாக போனால் எந்த ஆறு வரும், எது இப்படி வால்கா முதல் கங்கை வரை இவருடைய புத்தகம் அடிக்கடி நான் சொல்லுவேன். ராகுல சாங்கித்யாயன் 33 மொழிகள் தெரிஞ்சவர். அந்த வீதி சந்தெல்லாம் இருக்கிற மாதிரி வர்ணனை இருக்குதுங்க. அப்படியே படித்து கேட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த பரம்பரை குணத்தில் மிதிலைப்பட்டி, திருமயம், இரவு நேரம் வண்டியில் போகிறது, அவங்க பேசிட்டு போனாங்க, அப்படியே பதிவாகும். நமக்கு கேட்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிட்டோம்னா அத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ திரைப்படமாக பண்ணுவதற்கு 1000 கதைகள் நம்மகிட்ட உண்டு. நிறைய படிங்க. ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடுறேன். துன்பம் வர்றப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு எல்லா மதங்களிலும் நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் இருக்கின்றன. இஸ்லாம் ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது, கிறிஸ்தவம் சொல்லுகிறது. புத்தர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஆசைப்படாத, பட்டேன்னா துன்பம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். நம்மளும் சொன்னார், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் சொல்லிட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப
2 விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா சீதை துயரிட்டு இருந்த போது அந்த துயரை நீக்குவதற்கு அனுமன் வந்த இடம் சுந்தரகாண்டம் தான். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், 6 பகுதி தான் மொத்தம். சுந்தரகாண்டத்தில் சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அழகுன்னா அழகு. சீதையினுடைய வர்ணனை, இலங்கையினுடைய வர்ணனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போயிருந்தேங்க இலங்கைக்கு. நுவரேலியாங்கிற பகுதி தான் சீதை வச்சுருந்த அந்த சிறை வச்சுருந்த அசோகவனம் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது இன்னமும். நான் கூட பார்த்தேன், எதுக்கு அந்தம்மா அவசரப்பட்டு முடிவெடுத்து போச்சு அப்படின்னு. அவ்வளோ அருமையான இடங்க. 6 அருவி, மான், குயில், யானை எல்லாம் இருக்குங்க. காலையில் நான் வாக்கிங் போனீங்கன்னா மேகம் கூட வருதுங்க நம்மளோட. அப்படி இடம் நுவரேலியா. சுந்தரகாண்டம் படிக்கிறப்ப மனதில் வருத்தம் நீங்கும்பாங்க. நாடுகளில் மழை பெய்யலைன்னா ராடபருவம் படிக்க சொல்லுவாங்க. 12 ஆண்டு காலம் காட்டில் இருந்துட்டு 1 வருஷ காலம் ஒழிஞ்சிருக்கணும். உங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களை திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிடுறான் துரியோதனை. 1 வருஷ காலம் பாண்டவர்களும் பாஞ்சாலி ஒழிஞ்சிருந்த இடம் எது? விராடனுடைய தேசம். தர்மன் கங்கபட்டருங்கிற பேர்லையும், பீமன் பலாயனன்கிற சமயக்காரனாகவும், அர்ஜுனன் பிருகு நிலைங்கிற பேடி வடிவத்தோடும், அதே போல நகுல சகாதேவர்கள் தாமக்கரந்தி தந்தரிபாலன் என்கின்ற பேரில் குதிரையும் பசுக்களையும் பார்த்துக்கிற மாதிரியும், பாஞ்சாலி ஒப்பனை பெண்ணாக ஃபர்ஸ்ட் மேக்கப் உமன் அவதாங்க. இவங்க 5 பேரும் ஒழிஞ்சிருந்த இடம். அப்போ 6 பேர், அந்த பெண்ணை சேர்த்து 6 பேர் ஒழிஞ்சிருந்த இடம். அதுலேருந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்து என் நண்பர் கமலஹாசன் சொன்னேன் நான். அவன் பிருகுநிலைன்னா சாபத்தின் காரணமாக பேடி வடிவத்தை எடுத்துக்கிறான் அர்ஜுனன். அவனை குதிரை ஓட்ட சொல்கிறாங்க, வண்டி ஓட்ட சொல்கிறாங்க. யார்? அந்த அரசனுடைய மகனுக்கு. இந்த அரசனுடைய மகன் கௌரவர்கள் படையை பார்த்துட்டு ஓடிடுறான். இப்போ இந்த அர்ஜுனன் விரட்டி போகிறான். போடாத, ஓடாத, ஓடாதன்றான். அப்படி 3 சுற்று சுற்றுறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. 3ஆவது சுற்றுல அவன் அர்ஜுனனா வெளியே வந்தான். இதுதாங்க விஸ்வரூபம் படம், தெரியுமா உங்களுக்கு? அந்த கையை கட்டி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அவுத்து விட்டவுடனே எந்திரிச்சு அடிப்பார்ல, எவன் என்று நினைத்தான். அந்த ஒரு வரி அதில் சொன்ன உடனே அதுலேருந்து 100 விஷயம் எடுக்க முடியும். ராடபருவம் படித்தா மழை பெய்யுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உண்டு. துன்பமில்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை. துன்பத்தை போக்குவதற்கு தான் இலக்கியங்கள். அதை அருமையாக சொன்னாங்க. மனித நேயத்தை பற்றி சொன்னாங்க, நல்ல விஷயங்களை சொன்னாங்க. என்ன கிடைச்சாலும் படிக்க பாருங்க, படித்ததை சொல்லி பழகுங்க, பேசுங்க. தமிழ் படிக்கிறது மறந்து போச்சு, பேசுறது மறந்து போச்சு. சமீபத்தில் ஒரு கல்யாணம், நான் தமிழ் வழி மரபு கல்யாணங்கள் நடத்தி வைப்பேன். நடத்தி வைக்கிற போது நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன். அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையை படிக்க சொல்கிறப்ப அந்த உறுதிமொழி பத்திரத்தை அவங்க வாசிக்கிறப்ப படுற பாட்டை பார்த்தா அடையப்பா பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு மாப்பிள்ளை என் கையிலே கொடுத்துட்டார், நீ படிங்க, நான் திருப்பி படிக்கிறேன். அப்புறம் நான் தான் படித்தேன், மணமகனாகிய நான். அதில் ஒருத்தர் ஆர்வமாக கேட்டார், அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் அவளை பேசாமல் இருக்கணும். இல்லை, நமக்கு கவலையாக இருக்குல்ல, நம்ம பேச தெரிலன்னா என்னங்க? நம்முடைய முன்னோர்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லைங்க. நம்ம தமிழ் படிக்கலைன்னா அப்புறம் என்னதான் மரியாதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அப்புறம் என்னங்க தெரியும் நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மொழி இல்லையா ஆங்கிலம்? அவன் ஆள்றப்பத்தாங்க நமக்கு அதிகாரியாக இருந்தான். அப்போ கூட அவன் ஒன்றும் சொல்லலைங்க, நீ தமிழ் பேசிக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு பயமாக இருக்குது. நான் வேறு மொழி படிக்க வேணாம்னு நான் சொல்லலைங்க. எத்தனையோ வாசல் இருந்தாலும் ஜன்னல் இருந்தாலும் வீட்டில் வாசப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். எல்லா மொழியும் ஜன்னலுங்க, தமிழ் மொழி வாசப்படிங்க. உள்ளே வாங்க, படிங்க, தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த ஃபோன் படுத்துகிற பாடு கடவுளே காப்பாற்றணும். முதல்லலாம் ஃபோன் வந்தால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஓடி வருவாங்க. தெரிச்சு ஓடுறான், டவர் இல்லை, டவர் இல்லை, டவர் இல்லைன்னு. என்னத்த டவர் இல்லை? ஃபோன் காணோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பதறதை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஃபோனுக்கா பதறான்? உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம்லாம் வேணாம்,
பொண்ணு பாருங்க, பையனை பாருங்க, அவன் போனை இவன் கிட்ட ஒரு 3 நாள், இவ போனை அவன் கிட்ட ஒரு 3 நாள், கல்யாணம் நடந்துரும். அவ்வளோ கள்ளத்தனம். வினயன் வினையாற்ற வேண்டும். அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது. பலமான எண்ணங்களை என்ன செய்யணும்? இது ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளி விட்டான் வெள்ளைய. வெளியில தண்ணி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன்தாஸ் கரம்சந்த், என்னையா தள்ளி விடுற மாவன, உன்னை என் நாட்டில இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரா இல்லையா? எண்ணினன் மண்ணுருண்டையால் தான் அடித்தான் ராமன் கூனி நினைச்சாலே, மண்ணுருண்டையால் அடிக்கிற மாவன உன்னை மண்ணே இல்லாம அடிக்கிறேன் பாரு, அடிச்சாலா இல்லையா? எண்ணுவது பெரிய விஷயம் இல்லை, எண்ணுவதை செயல் புரிய வேண்டும். என் தோழமைகளே, என் குழந்தைகளே, எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று, வினையில் கொண்டு வா. வினயன் தூயன், தூய்மையானவளாக இரு, தூய்மையானவனாக இரு. என்ன பிரச்சனை? ஆஹா, ஓஷோதான் சொல்வார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. ஒன்னு சொல்லட்டுமா? மனசு இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப அழுக்கானதுங்க, சீக்கிரம் அழுக்காயிடும், கழுவ முடியாதுங்க. துணியை துவைச்சிடலாங்க, மனசு எங்கிருந்து துவைக்கிறது? மனதை கழுவுற 2 விஷயம் சொல்லவா? ஒன்று இசை, மற்றொன்று இலக்கியம். ரெண்டும் மனசை கழுவும். இந்த டான்ஸை பார்த்தாலும் கழுவும். மனம் கழுவணும். வளைஞ்சி நெளிஞ்சி வாசல் பெருக்கினால் ஒருத்தி, வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாஞ்சி எழுதுவாங்க. மனதை கழுவ வேண்டும். துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. பாரதி. மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரம். வள்ளுவன். என் தாய் தூய்மையானவள், என் சகோதரி தூய்மையானவள், என் தோழி, என் காதலி, என் மனைவி, என் மகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மையானவர்கள். அப்படித்தான் ஆண்களும் தூய்மையானவர்கள். கம்பர் சொல்லுவாரு, இந்த நாட்டுல அழகியே இல்லையா, இந்த நாட்டுல உண்மையே இல்லையா, அந்த நாட்டுல செல்வந்தரே இல்லையான்பா. வன்மை இல்லை, ஒரு வறுமை இன்மையால். இந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். தூயன் விழுமியன். வேல்யூஸ் எங்க இருக்க? வேல்யூ முதல்ல நாங்க டீச்சருங்க ஏதாவது வெயிட்ட தூக்கிட்டு வந்தா டக்குன்னு வெயிட்ட கையில எடுத்துப்போங்க. பஸ்ல டீச்சர் வந்தா இடம் கொடுப்போங்க. இன்னைக்கு திரும்பிக்குதுங்க, எழுந்திருக்கணுமேங்கிறதுனால திரும்பிக்கிறாங்க சார். போலீஸ்காரர் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டீச்சர் கிட்ட ஒரு குச்சி கொடுத்து வச்சிருந்தாங்க சார். அந்த குச்சி ஒண்ணு இருக்குமா இல்லையா? வெளுத்துருவாங்க. அதை புடுங்கிட்டாங்க ஒரு 15 வருஷமா. அது இப்ப உங்ககிட்ட இருக்குது. ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா உங்ககிட்ட போயிருக்காது. சொல்ல முடியலைங்க. தூய்மையானவனாக இரு, தூய எண்ணங்களோடு இரு, தூய செயல்பாடுகளோடு இரு. பொய் சொன்னா ஞாபகம் வச்சிருக்கணும் பாப்பா, உண்மை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதான் தூய்மைக்கான விளக்கம். தூய்மையான மனம், அமைதியாக இருக்கின்ற மனம்தான் தூய்மையாக இருக்கும் மனம். அமைதியா இருக்கா மனசு? மனம் எங்கே அடங்கி இருக்கிறதோ அந்த மனம் குரு. மனம் எங்கே தூய்மையாக இருக்கும் என்றால் அமைதியாக இருக்கக்கூடிய மனதில் தூய்மை குடிகொள்ளும். ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அழுக்குகளை சேர்த்துக் கொள்ளும். மன அமைதி பெறுங்கள். யாரை பார்த்தாலும் நாங்க சில பேர் பக்கத்துல நிக்க முடியாது சார். அவங்க துணி எறிகிற வாசனை நமக்கு வரும். அவ்வளவு பொசுங்கும், வயிறு பத்தி எரியும். எங்க இருக்கும் தூய்மை? தூய்மையானவனாக இரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, வென்றியன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விழுமியன், விழுமியங்கள் வேல்யூஸ் வச்சிட்டு அறம் செய்ய விரும்பு.
அப்புறமா செஞ்சுக்கலாம். முதல்ல விரும்பு. வேல்யூஸ் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு மரியாதை செய். மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை நீயே புகழ்ந்து கொள்ளாத. மற்றவர்களுடைய காரியங்களை மதி. வாழ்க்கை என்பது அழகானது. இதை புரிந்து கொள். வாழ்க்கையில் சில விழுமியங்களோடு இருப்பது, சில நேர்மையான எண்ணங்களோடு இருப்பது, செயல்பாடுகளோடு இருப்பது வேல்யூஸ். தமிழர்களுக்கு என்று வேல்யூஸ் உண்டுங்க. நாம் வேல்யூ அடிப்படையில் தான், விழுமியங்களின் அடிப்படையில் தான் வாழக்கூடியவர்கள். நீங்க வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, தமிழை உருண்டடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. தமிழில் அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுது அழைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த Z ஜெனரேஷன்ல டடா மம்மா என்று அழைக்காமல் அம்மா அப்பா என்று வாய் நிறைய அழைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களை அந்த அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் முதியோர் இல்லத்தில் விடமாட்டார்கள். விழுமியத்தோடு வளர்த்துருங்க. விழுமியம் தேவைப்படுகிறது நமக்கு. வென்றியன் சாபாஷ். எனக்கு தோக்கிற பிள்ளைங்களை பிடிக்காது. அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையையும் பிடிக்காது, தோக்குற பிள்ளையும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிற பிள்ளை பிடிக்கும். என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிட்டு அழுவுது. இன்னொன்று பக்கத்துல 2 சிரிக்குது. இவளுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல. 2 என் கிளாஸ்ல தான் இருக்குது. இது அழுதுட்டு சொல்லுது, 98 வாங்கியிருக்காங்க எங்க அம்மா அடி. கேட்க எல்லாம் அது சொல்லுது, ஏய் லூசு, எதுக்கு அழுவுற? 2 மார்க் தானே, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. என்ன பண்ணுவீங்க? இத வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவுகளுக்கு உட்படுகிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், என் இளைய சமுதாயமே, கீழே விழுவது அல்ல தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்திருக்கியா? கீழே விழுந்துருவாங்க, நாக் அவுட், ஒன்னும் தெரியாது. மறுபடியும் ரெஃபரி வந்து சொல்வாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கை. அப்போவா எழுந்திருக்கலனா தான் மரணம். விழுந்தே கிடப்பதுதான். எழு. வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில். நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உனக்கு முன்னாலே செய்ய ஆரம்பிச்சுட்டான். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல, உன் வீட்டுல இல்ல. தயவு செஞ்சு பாத்துக்க. வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும். நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னருக்கு அழிவு உண்டாகுமோ. நியாயமான நீதியான எண்ணம் படைத்து இந்த 8 குணங்களையும் படைத்திருக்கின்றவன் தான் என்று சொல்கிறார். நான் இதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு மகாபாரதம், ராமாயணம், தேவார திருப்பாசுரங்கள், பைபிள், குரான் எல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோட படிப்பேன். என்னமோ ஒரு விஷயம் சொல்லுது, இத்தனை கோடி மக்களை வசீகரிக்கிறதுன்னா ஏதோ இருக்குதானே. வாசித்த அரசியலை புரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திராவிட அரசியல் என்பது மதத்திற்கு எதிரானதல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திராவிட அரசியல் மதத்திற்கு எதிரானதல்ல, ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானதுதான் திராவிட அரசியல். சமூக நீதி காக்கக்கூடிய அரசியலுக்கு பேர் தான் திராவிட அரசியல். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மதத்திற்கு எதிரானதல்ல அது. இல்லை என்றால் திராவிட கட்சிகளால் இந்த தமிழகத்தில் இவ்வளவு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பாக இருக்குமா? கிடையாது. ஒன்றை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, எனக்கு நான் சமீபத்தில் அந்த விஷயம் என் மனசுல வந்தது, உங்ககிட்ட கடத்திரணுங்கிற ஆசையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இத ராமாயணத்துல 4 அண்ணன் தம்பிங்க இல்லப்பா, அப்படிதானே? சரியா சொல்றேனா? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். எனக்கு இந்த 3 பேர் பத்தி தெரியும், நிறைய படிச்சிருக்கேன். சத்ருக்னன் பத்தி படிக்கவே இல்லப்பா நான். 12,000 பாட்டுல சத்ருக்னன் இல்ல, சும்மா அங்கங்க வருது, ஒரு வார்த்தை வருது. சத்ருக்னன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். சத்ருனா பகை, இக்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன்.
ஆனா அவன் எந்த போர்லயும் ஈடுபட்டதா சரித்திரம் இல்லை. அப்படி என்றால் சத்ருக்னன் என்பதற்கான பொருள் என்ன என்ற வியாக்கியானம் கேட்டபொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் அப்படியே கடத்தி விட்டு போகிறேன், ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? பரதனுக்கு நிழலா இருக்கணுங்கிறது அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம். அதான் நோக்கம். சரி, பரதன் என்ன மாதிரி இருப்பான்? சுமாரா. ராமன் நர்த்தகி நட்ராஜ் மாதிரி சூப்பரா இருப்பான். ஏன் கூட இருக்கணுமா, அவங்க கூட இருக்கணும்னா அவங்களுடைய சௌந்தரியம் நம்மளை வசீகரிச்சிடும். சரியா? ராமனுடைய சௌந்தரியம் பயங்கரமா இருக்குமாங்க, வசீகரிக்குமா, அப்படி வசீகரிக்குமா அந்த சௌந்தரியம். ஆனால் அந்த சௌந்தரியத்தை பக்கத்துல நீ போயிட்டனா நீ உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு விடுபட்டு போயிடும். நீ பரதனோட இருக்க முடியாது. சத்ருக்னன் இந்த உலகமே, இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆன்மாக்களும் போய் மண்டியிடக்கூடிய ராமன் என்கின்ற சௌந்தரியம் என்பது தன் வாழ்க்கைக்கு பகை என்பதனால் அதை வென்றவன் என்பதற்காக அவனுக்கு சத்ருக்னன் பேர். எல்லாருக்கும் நல்லவங்க தான். அமுதால் செய்த நஞ்சு சில பேருக்கு தான் அது அமுது, பல பேருக்கு நஞ்சு. அமுதம் என்றால் நீ சாப்பிடலாம், நஞ்சு என்றால் சீதை ராமனுக்குத்தான் அமுது, ராவணனுக்கு நஞ்சு. அதனால்தான் அஞ்சினேன் அஞ்சினேன் சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோங்கிற மண்டோதரி. நம் பிறப்பினுடைய நோக்கை, நம்முடைய இலக்கை அழிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சத்ரு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேன். பகவத்கீதை நிறைய இருக்கு. நான் நேத்து கூட உபநிஷதங்களை வாங்கிட்டு போனேன். நிறைய இருக்கு. ரிக்யஜுர் சாமம் அதர்வனம் எல்லாம் போட்டு 10 உபநிஷதங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புத்தகம், பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய புக்கு எடுத்துட்டு போன, சூப்பரா இருக்கும். ஏதாவது செய்தி இருக்கும், படிக்கலாம். பைபிள் திருவிவிலியம் இப்பொழுது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா வந்திருக்கு. முதல் ஆறுமுக நாவலரிலிருந்து மாறுபட்டு சில வார்த்தைகளை அவர்கள் சரி செய்து இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். குரான் பிரமாதமா வந்திருக்கு. வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் யோசிச்சேன். கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன் அவன் பகவத்கீதை சொன்னதா பதிவா இருக்கு இல்லையா? யாருக்கு சொன்னான்? யாருக்கு சொன்னான்? அர்ஜுனனுக்கு சொன்னான். அப்படியா? அர்ஜுனன் மட்டும் தான் அதை கேட்டானா? வேற யாரும் கேட்கலையா? காதலியா சொன்னான்? இல்ல, போர்க்களத்துல நின்னு சொல்றான். சரி, பின்னால அவனுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்து 2 பேர் மகாபாரதத்தில் பகவான் சொன்ன பகவத்கீதையை 2 பேர் கேட்டாங்க. ஒன்று சஞ்சயன், இன்னும் ஒன்று திருதராஷ்டிரன். சஞ்சயன் அப்படியே பார்த்து சொல்றான், சொன்னதை அப்படியே திருதராஷ்டிரன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், சொன்னது ஒரே பொருள் தான், அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? எல்லா சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடுவதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி மிக நல்ல நேரங்களாக, நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அலர்ட்னஸ் தான் தரும். நாம அலர்ட்டா இருக்கணும். நம்முடைய அலர்ட் இருக்குதா? இப்ப குழந்தைகள் இருக்கிறீர்கள். நான் இங்க என்ன தெரியுமா வியப்பா பாக்குறேன்? இந்த 45வது புத்தக திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை சொல்றேன். நானும் நிறைய பல காலமா வரேன். பேண்டமிக் பீரியடுங்க. பேண்டமிக் பீரியட் முடிச்சு வந்திருக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். காய்ச்சலில் படுத்து எழுந்து வந்த மகனையோ மகளையோ அரவணைக்கின்ற தாய் தந்தையரை போல் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியில, புத்தக காட்சியில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வயது முதிர்ந்த ஒரு 90 வயது கிழவரையும் பார்த்தேன். அரும்பு மீசை, கையில இவ்வளவு புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு இளைஞர் நடந்து வரான். அதையும் பார்த்தேன். நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் சார். புத்தகம் வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக சமூகத்தில் வன்முறையும் குற்றங்களும் குறைந்து கொண்டே வரும். அற்புதமான விஷயம் அது. நான் இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்த்தேன். இளைஞர்கள் எல்லாம் புத்தகத்தை அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு, இந்த மிட்டாயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறாங்களா, அப்படி ஆசையா நடந்து போற குழந்தைகளை பார்த்து. வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், பெண்கள், எத்தனை பெண்கள் அப்படி நின்று புத்தகம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வயது, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கணக்கு தான். இப்ப வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த வயதானவர்களை நம்ம ஒன்னும் குறையா மதிப்பிடுறது இல்லை.
சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டாட வேண்டியதே இல்லை. எல்லாம் அந்த அந்த நேரத்திற்கு அவர்கள் சரியாக சிந்திக்கிறார்களா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். 65 வயசு ஆண் ஒருத்தர் கேவலமா நடந்துகிட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா 65 வயசு ஆச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே? அவன் பதில் பாருங்க சொன்னது, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அப்படிதானே? எல்லாமே வந்துருமா? வயசானதுனால எல்லா நன்மைகளும் வந்து அப்படி இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் நம்மை எப்படியேனும் தாழ்த்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும். அதிலிருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றேன் நான். மார்டின் நவரத்ன லோவான்னு ஒரு அம்மா இருக்கு, தெரியுமா யாருக்காவது? தெரியும். ஸ்டெஃபி கிராஃபர் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டெஃபி கிராஃபனுடைய ஃபேன்ஸ் தான். மார்டின் நவரத்ன லோவா யாருக்கும் பிடிக்காது. அதுக்கான அரசியல் நமக்கு தெரியும். அந்த அம்மா அழகா இருக்கும். அந்த மார்டினை ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா, ஆடும்போது டென்னிஸ் இந்த இடத்துல ஒரு சவுண்டு கொடுக்கோங்க, அது அப்படின்னா. இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், அவங்க இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த ஸ்டெஃபி கிராஃபர் தோக்கிறதுக்காகவே இந்த அம்மா இப்படி பண்ணுது இப்படின்லாம் நான் கோச்சிக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் பயங்கரமா பார்ப்பேன் அந்த மேட்சஸ். இப்ப சமீபத்தில் அந்த அம்மாவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டியை உங்களுக்கு சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, என்ன வார்த்தை பாருங்க, என்ன 43 வயசு ஆயிடுச்சு, இப்பவும் பேட் போட்டா அப்படி ராக்கெட் மாதிரி வருது. அதுக்கு ராக்கெட்னு பேருங்க, அந்த பேட்டுக்கு மட்டும்தான் ராக்கெட்னு பேர். நான் இப்போ பார்த்தேன், என் பையன் சொன்னான், பிளேலிஸ்ட்னு போட்டா லதா மங்கேஷ்கர் பிளேலிஸ்ட்னு வருது, ஏஆர் ரஹ்மான் பிளேலிஸ்ட்னு வருது, சரியா? இளையராஜா பிளேலிஸ்ட்னு வருது, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸ்னு வருதுங்க. போதையம் அவனுடைய பாட்டு ட்ரக்ஸ்னு வருது சார், அவ்வளவு போதையம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எது அவர்களை எல்லாம் இப்படி இயக்குகிறது? எது இந்த ஃபயர் இருக்கே? ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு சமையல் செய்யறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி ஃபயர் இருக்குது அவங்க கிட்ட. மற்றவங்க எல்லாம் கன்சியூமர்ஸா தானே இருக்கிறோம். அது என்ன ஃபயர்? அது எப்படி நான் உங்ககிட்ட கடத்துறது? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், we are all unique. 600 கோடி மக்கள்லையும் உங்ககிட்ட தான் இந்த தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க தலைமுடி, உங்க கண்ணு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு, அது அடுத்தவங்கிட்ட இல்லை. எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. we are all unique people. இப்போ மார்டின் நவரத்ன லோவாகிட்ட கேட்கிறாரு, 43 வயசாயிருச்சு உனக்கு, தோக்க மாட்டேங்கிற, பெரிய பெரிய இதெல்லாம் ஜெயிக்கிற, என்ன மேட்டர்னா உடனே அந்த அம்மா தந்த பதில் தாங்க உங்க எல்லாருக்குமே இந்த கல்லை வைரமணி ஆக்கின்ற அற்புதமான சொல். அவ சொல்றா, நான் என்னுடைய கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது, என் கையில நான் ராக்கெட் எடுக்கும் போது, என்னை நோக்கி பாய்ந்து வரும் பந்திடத்தில் என் வயதை நான் சொல்வதில்லை. அவ்வளவுதான். என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இது கிடையாதுங்க. இந்த லிமிட்டேஷன் கிடையாது. என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இந்த கண்ணின் ஓரத்திற்கும் இந்த கண்ணின் ஓரத்திற்கும் மத்தியில் தான் இருக்கிறதுங்கிறான். என்ன கான்சென்ட்ரேஷன் அது! நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த போல் வால்ட் இருக்குல்ல, உயரம் தாண்டுதல், கையில அவன் அந்த கொம்பை கொண்டு வருவான், கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு காலை அப்படியே அடிச்சுட்டு இப்படி பாப்பான் பாருங்க. அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணுங்க அந்த காட்சிங்கிற, நான் ஃப்ரீஸ் பண்ணி கிராஃப் போடுங்க. உயரம் தாண்டுதல்ல அவன் வந்து அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை தாண்டினா போதுங்க, கம்பி வைக்க மாட்டாங்க. அவனுடைய ஐயில இருக்கக்கூடிய அந்த எல்லைய காத்துல அவன் கோடு கிழிப்பாங்க. அவன் கம்பியில கிழிக்க மாட்டான், காத்துல கோடு கிழிப்பான் அவன். உசேன் போல்ட்ல ஓடுறாரு. உசேன் போல்ட் கடைசியா ஓடி வந்த அந்த காட்சியை, அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை போட்டு பாருங்க. அவன் கண்ணு எதை பாக்குதுன்ட்டு. நாமெல்லாம் யாரை பார்ப்போம் தெரியுமா? என்னை விட இன்னொருத்தங்க நல்லா பேசிடக்கூடாது, என்னை விட யாரும் நல்லா புகழ் பெற்றக்கூடாது, என்னை விட யாரும் படிச்சிடக்கூடாது, என்னை விட யாரும் சம்பாதிச்சிடக்கூடாது, பக்கத்துல தான் பாக்குறது. உசேன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் பக்கத்துல பார்க்க மாட்டான், அவன் டைம் போர்டை பார்ப்பான். டைம் போர்டு 9 செகண்ட்க்கு உள்ள ஓடணும், அவ்வளவுதான்.
இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இவங்க எல்லாருமே ஓட மாட்டாங்கன்னு தெரியும், இவனெல்லாம் பார்க்க மாட்டான். டைம் போர்டை பார்த்துட்டு ஓடுறவன் ஹுசேன் போல்ட். நம்ம கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்ங்கிறது, நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையில என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அவ சொல்றா இதுக்கும் தாங்க என் கோர்ட்டு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னால் நான் சிலாகித்து போனேன். நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அளவு உண்டு. நீங்க டூப்ளெக்ஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க வந்து பிளாட்ல இருந்துக்கோங்க, நீங்க பங்களால இருந்துக்கோங்க, நீங்க இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கோங்க, அந்த இருப்பிற்கு ஒரு அளவு இருக்கு. புத்தி இருக்குல்ல, அதுக்கு அளவே கிடையாதுங்க. அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ்ங்க. அது பாத்திரம், மிகப்பெரிய பாத்திரம். அது மனதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள். அங்கே குப்பைகளை கொட்டிக் கொள்ளக்கூடாது. கிளியரா இருக்கணும், அந்த இடம் கிளியரா இருக்கணும். இப்படி சொல்கிறேன் என் அருமை தோழமைகளே, என் உறவுகளை, ட்ரீம் பிக். பெருசா யோசிங்க. ஸ்மால் ஏம் இஸ் அ கிரைம். ஏபிஜே, எனக்கு ஏபிஜே ரொம்ப பிடிக்கும். கலாம் அரசியல்லாம் விட்டுருங்க, அவரை பற்றி எந்த அரசியலையும் நான் பேசுவதில்லை. அவரை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் தெரியுமா? அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாருங்க. ஒருத்தங்கன்னா அப்படிதாங்க இருக்கணும். ஒவ்வொரு முல்லை பதிப்பகத்துல இருந்து வந்திருக்காங்க, குமரன் பதிப்பகத்துல இருந்து இருக்கிறாங்க, அலையன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, ஐந்தினை இருக்கு, எமரால்டு இருக்கு, சந்தியா இருக்கு, பாரதி புத்தகாலம் இருக்கு, பாரதி இருக்கு, ஆனந்த விகடன் இருக்கு, அக்கச்சக்கமா கிடக்குது. என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? அவங்களுடைய உலகம் எவ்வளவு பெரியது, அவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட துணிச்சலா ஒரு விஷயத்தை சொல்றேன் நான். நீங்கள் இந்த புத்தகம் வாங்குனீங்களா? போய் காசு கொடுத்து வாங்குனீங்க தானே? காசு கொடுத்தானே வாங்குனீங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த பர்வீன் சுல்தானா சொல்றேன், மனசுல எழுதி வச்சுக்கோங்க. எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் எவராலும் காசு கொடுத்து வாங்கி விடவே முடியாது. நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படிங்க வாங்குவீங்க? 400 ரூபாயில கிடைச்சிருமா அந்த சிந்தனை? புத்தகத்தை ஏன் நேசிக்கிறோம்? சிந்தனைகளை நேசிப்பதனால். நம்மை உருவாக்குகின்ற அந்த சின்ன கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க, ஆக பெரிய நான் பட்ட சந்தோஷத்தின் ஆனந்தத்தினுடைய எல்லையை சொல்லிட்டு போனார். அதை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ஆனந்தத்தினுடைய எல்லை சொல்றார். எனக்கு, நான் தமிழ் படித்தவள், எனக்கு இந்த மொழிகளின் மீது இருக்கக்கூடிய அரசியலில் மிகுந்த கவனம் உண்டு. மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்த கோஷம் என்பார்கள், சமஸ்கிருத சொல்லது உவகை. ஒரு வேற வேற ஸ்டேட். அது மனநிலையே வேற. ஆனந்தமா இருக்கிறது வேற, மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இங்கிருந்து வரும், இன்வர்ட் இல்ல, வெளியில வரும். ஆனந்தமானேன்றாருங்க அவரு. அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு, நான் ஆனந்தமாக இருந்தேன். என்ன பண்ணீங்க? நான் வந்து ஏவுகணையை விட்டேன், அக்கினி விட்டேன், உலகத்துல அணு ஆயுதத்தை வந்து தயார் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் என் டீம் ஒர்க், அதெல்லாம் இந்தியாவை காப்பாற்றுற ஒரு முயற்சி தான், அறிவியல் முயற்சி தான். ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க. என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோல. உனக்கு எது மகிழ்ச்சியா கொடுத்தா? என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டான், நான் போனேன். கலாம் எப்படி 125, மற்றதெல்லாம் 36 40 தாங்க, இது 125 அளவு நம்ம ஏவுகணை. 125 விட்ட, மற்றதெல்லாம் 34 36, ரஷ்யால 36 48, அவ்வளவுதான். இது 125 நம்முடைய ஏவுகணை. 125 அந்த கெப்பாசிட்டிக்கான விஷயத்தை எப்படிப்பா போட்ட அப்படின்னு உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாராம், அதை நான் பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல, அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம். அதனால நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணாலும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம். அது போட்ட உடனே அவர்கிட்ட சொல்றார், அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப தின்னான மெட்டீரியல், இதுக்காக ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை. அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்துல கொண்டு போய் விட்டாராம். இப்போ நானும் நீங்க நடக்கிறோம், நர்த்தகி ஆடுகிறார், நான் நின்று பேசுகிறேன், நமக்கு கால்கள் உண்டு. கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியானது. நீங்க செருப்பு போட்டிருக்கிறீங்களா, அந்த செருப்பு வந்து 300 கிராமுக்கு மேல அந்த 2 செருப்பும் போட முடியாதுங்க உங்களால. 1 கிலோ ஷூ போட்டுருவீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ வெயிட் அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி விலை. ரொம்ப லைட் வெயிட்டான ஷூ தான் அதிக விலை. அவர் சொன்னார்,
நீ பார்த்திருக்கிறியா இந்த பையனை? இந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேலிபர் ஷூ, அந்த ஷூ வந்து 3.5 கிலோ. அதனால அந்த குழந்தைகள் நீங்க பார்த்திருக்கீங்களா, இப்படி நடக்காது, இப்படி எடுத்துட்டு தான் நடக்கும். ஏன்னா வெயிட், இடுப்புல வெயிட் இருக்க தாங்க முடியாது, அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க. பார்த்து இதுக்கு ஏதாவது செய் அப்படின்னு போயிட்டாராம். நான் உட்காந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டல்ல 300 கிராமுக்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன். 300 கிராம்ஸ். அந்த குழந்தைகள் அதை போட்டுட்டு நடக்கிறதோ ஓடுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னார். அப்ப எனக்கு அவர் வைரமா தெரிஞ்சாருங்க. இந்த சமூகத்திற்கு நாம் எதை தருகிறோம், நம்மை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோம். நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு யோகா டீச்சர் கிட்ட யோகா கத்துக்கிற ஒருத்தன் சொன்னா, குருவே உங்களிடத்தில் நான் யோகா கற்றுக்கொள்கிறேன், நான் சந்தோஷமாக இருப்பேனா? குருநாதர் சொன்னார், நீ யோகா கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார். நீ டார்ச்சர் பண்ண மாட்ட அடுத்தவங்களை, நீ அமைதியா இருப்ப. என் சிந்தனை என்ன ஆகும், என் புத்தி என்ன ஆகும், என் அறிவு என்ன ஆகும் என்றால், இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும். அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம், கவனமாக இருப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.